வணக்கம். போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 2 months தான் இருக்குது கையில் உங்களுக்கு. இந்த நேரத்தில் ரொம்ப செலக்டிவாக படிங்க. சில ஏரியாஸ் அந்த 75ல் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு 8 to 10 கேள்விகள் இந்த குரூப் 2 2Aவில் வரலாம். போஸ்டிங் லாஸ்ட் டைம் மாதிரி நிறைய இல்லை. அது மட்டும் இல்லாமல் 1:10 தான் எடுப்பாங்க போல இருக்குது. அதனால் வந்து டாப்பில் வர்றவங்களுக்கு தான் வந்து நல்ல மெயின் எழுதுறதுக்கும் குரூப் 2 மெயின் எழுதுறதுக்கும் 2A மெயின் எழுதுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கடினமாக படிங்க. அதற்காக இந்த ஆர்ஃபன் ஸ்டடி சென்டரால் முடிஞ்ச சில உதவிகளை போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு செய்கிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னா அதாவது என்னென்னா, ஒரு பில், ஒரு மசோதா பாராளுமன்றத்தில் 2 அவைகளில் நிறைவேற முடியாமல் டெட்லாக் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி ஒரு மசோதாவை வந்து தாக்கணும். லோக்சபாவில் இதாகுது, ராஜ்யசபாவில் ஒப்புதல் இல்லை. ஆனால் அவசியமாக தேவை, அந்த பில்லை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது வந்து முடியல அப்படின்னு. இல்லை ராஜ்யசபாவில் அப்ரூவ் ஆகுது, லோக்சபாவில் வரல. இந்த மாதிரி 2 அவைகளுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அதற்காக 2 அவைகளினையும் கூட்டத்தை கூட்டுவாங்க. சரியா? இந்த 2 அவைகளின் கூட்டத்துக்கு அப்போ சில கேள்விகளை டிஎன்பிசியில் கேட்குறாங்க. அந்த ஜாயிண்ட் செஷன் அது என்ன பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆர்டிக்கல் வந்து இதுக்கான ஆர்டிக்கல் 108 108. சரியா? 108ல் தான் 2த்துக்கும் ஒத்து வரலன்னா நீங்கள் 108 ஆம்புலன்ஸை ஞாபகம் வச்சுக்கொண்டே தான். அவசர சிகிச்சை மாதிரி 108 வச்சு அவசரமாக 2 வரையும் கூட்டுறாங்க. அவ்வாறு அந்த கூட்டத்தை கூட்டும்போது அதுக்கு யார் தலைவராக ப்ரெசைடட் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு யார் வந்து தலைவராக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான் மேலே உட்காருவார். நீங்கள் நினைக்கலாம் ராஜ்யசபானுடைய இதில் வந்து வைஸ் பிரின்சிபல் இருக்கார் இல்லையா, வைஸ் பிரின்சிபல் தானே, துணை ஜனாதிபதி தானே அங்கே சேர்பர்சனாக உட்கார்றாரு. அதனால் அவர் இருக்கும்போது எப்படி சார்ன்னு நீங்கள் கேட்கலாம். அவருக்கு அங்கே வேலையில் 2 அவைகளின் கூட்டத்தில் தலைவராக இருக்கிறது ஸ்பீக்கர். சரியா? அடுத்து இந்த இதையும் பார்த்துடணும், 108 இதற்கான விதி பார்த்துடணும், இதற்கான இதையும் பார்த்துடணும். சரிங்களா? ரைட்டு. இது பார்த்தீங்கன்னா பில், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில் இருக்கு இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பில்லுன்னு ஒன்று இருக்குது, மணி பில்லுன்னு ஒன்று இருக்குது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு ஒன்று இருக்குது. சரியா? இது இல்லாமல் ப்ரைவேட் பில் அது தனி விட்டுருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் பாருங்க, நோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங்கை கூட்ட முடியாது. 2 அவைகளின் கூட்டத்தை அரசியல் சட்ட திருத்தத்தை பண்ணுவதற்கு, திருத்தத்தை செய்யறதுக்கு 2 அவைகளின் கூட்டத்தை கூட்ட முடியாது. இது கான்ட்ராவாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே விட்டுற வேண்டியது தான். அதே மாதிரி பாருங்க மணி பில்லை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்களுக்கே தெரியும். மணி பில் பார்க்கும்போது ராஜ்யசபாவுக்கு 14 நாள் வச்சிருக்கலாம், எந்த மறுப்பும் சொல்லாமல் ராஜ்யசபா வச்சிருக்கலாம். லோக்சபாவில் தான் நம்ம இனிஷியேட் பண்ணி அனுப்புகிறோம். அப்படி அனுப்பும்போது ராஜ்யசபாவில் 14 நாட்கள் வச்சிருக்கலாம். 14 நாட்களுக்கு பிறகு அது ஆட்டோமேட்டிக்காகவே பில்லாக கருதப்படும், பாஸ் ஆனதாக கருதப்படும் சொல்லியாச்சு. அதனால் 2 இதுக்கு அங்கே டெட்லாக் ஆகுதுன்ற கொஸ்டினே டஸ் நாட் அரைஸ் இல்லையா, அங்கே அந்த கொஸ்டினே எழாது. ஸோ அதனால் மணி பில்லுக்கும் ஜாயிண்ட் செஷன் வராது அப்படின்றது தெரியுங்க. அப்போ எதில் வரும்னா ஆர்டினரி பில்லில் தான். அந்த மாதிரி ஆர்டினரி பில்லு வரும்போது தான் இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கிறது வரும். அடுத்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் கிடையாது, அடுத்தது மணி பில்லுக்கும் கிடையாது. அதுக்கு அடுத்தது என்னது, இது வரைக்கும் எத்தனை முறை இந்த ஜாயிண்ட் செஷன் இந்தியன் இதில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 3 முறை தான் நடந்திருக்கு. பாருங்க, இத்தனை வருடங்களில் 3 முறை தான் இந்த மாதிரி ஜாயிண்ட் சிட்டிங்கை நடத்தியிருக்காங்க. அதனால் அந்த 3 முறையும் ரொம்ப முக்கியம். சரியா? அது எப்போ பாருங்க, அந்த 3 முறை 1961, 78, 2002. இதுவும் ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் டவுரி ப்ரொஹிபிஷன் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய வரதட்சணை தடுப்பு மசோதா அதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. அதாவது 1961ல் வர்ற ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வரதட்சணை தடுப்பு மசோதா ஃபர்ஸ்ட். அடுத்து பாருங்க 1978ல் பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் ரிப்பீல் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் அதாவது வங்கிகளுக்கான சர்வீஸ் கமிஷன். இதெல்லாம் 1978ல் வங்கிகள் சர்வீஸ் கமிஷன், பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் ரிப்பீல் பில்லுன்னு சொல்லுவாங்க. ரிப்பீல் பில் இது செகண்ட் டைம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2002ல் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 2002ல் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு ஒரு இதுக்கு கொடுப்பாங்க. சரியா?
ரைட். இந்த 3க்கு தான் இது வரைக்கும் நடந்திருக்கிறது. இந்த 3க்கு தான் இது வரைக்கும் ஜாயின்ட் செஷன் நடந்திருக்கு. ஸோ ஜாயின்ட் செஷன் சம்மந்தமாக அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின்ஸ் வருது. கண்டிப்பாக அந்த 75 கொஸ்டின்ஸில் வந்ததுன்னா நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப 2 தடவை பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாகிடும். கூட்டத்தை எப்போ கூட்டாங்கன்னா என்ன ஆர்டிகல்னா 108 ஆம்புலன்ஸை நம்ப வச்சுக்கிட்டு அதுலேருந்து எடுத்துங்க. 3 முறை கூடியிருக்குன்றதை நம்ப வச்சுங்க. இயர் பார்த்துங்க 61, 78, 202 அப்படின்றதோட முடிச்சுக்கங்க. சரியா? ரைட். ஓகே. ஆல் தி பெஸ்ட்.